YMCA மறைமலையாக டாக்டர் வின்சென்ட் ஜார்ஜ் அவர்கள், President the National Council of YMCA, Vice President of Asia and Pacific Alliance of YMCA, அவர் சென்னையில் மியூசிக் மைண்ட் அண்ட் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். ஏராளமான கிறிஸ்தவ பாடல்களை வெளியிட்டு கிறிஸ்தவ உலகத்துக்கு சேவை செய்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு சேவையாளர் இன்று நம்மிடத்தில் வந்திருப்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது. தேங்க்யூ சார். நாம் இப்போது OMC பற்றி ஒரு சில மணித்துளிகள் சொல்றேன். மெட்ராஸ் YMCA டேவிட் மெக்னாமி என்பவரால் 1890ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் YMCA அதுக்கு 50 வருடங்களுக்கு முன்னாடியே இங்கிலாந்தில் உதயமாயிடுச்சு. தொழில் புரட்சிக்கு பிந்தைய இங்கிலாந்தில் துணி விற்பனை ஒன்றில் உதவியாளராக இருந்த 21 வயதான ஜான் வில்லியம்ஸ் என்பவருடைய முயற்சியால் உருவானதுதான் இந்த இயக்கம். இவர் தாம் கூட வேலை செய்து கொண்டிருந்த 11 ஊழியர்களை சேர்த்துக்கிட்டு 1844ஆம் ஆண்டு லண்டனில் பைபிள் வகுப்புகள் தொடங்கினாங்க. இப்போ 160க்கும் மேற்பட்ட நாடுகளில் 6.5 கோடி உறுப்பினர்களை கொண்டிருக்கு. இப்படிதான் OMC கருவாகி உருவாகி. இந்தியாவில் YMCA இயக்கம் 1857இல் கல்கத்தாவில் கால் பதிச்சு 1919இல் மெட்ராஸுக்கு வந்தாங்க. ஹாரி ரோபர்ட் இவர் உடற்பயிற்சி பள்ளி ஆரம்பித்தார். அந்த மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளித்ததால மெட்ராஸ் அரசு உடற்கல்வி ஆலோசகராக 1922இல் நியமித்தாங்க. காலப்போக்கில் நந்தன YMCA உடற்பயிற்சி கல்வி உருவாயிடுச்சு. இந்த பழமையான உடற்பயிற்சி கல்லூரி வளர்ப்பதற்கான தன்னுடைய உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தையும் அர்ப்பணித்த அவர் 1943 ஜூலை 23 அன்று அவரது கடைசி மூச்சு வரைக்கும் இந்த வளாகத்தில் இருந்தா இருக்காங்க. ஒருவருக்கொருவர் ஆதரவா இருக்கவும் சமூகத்தில் நேர்மறையான பங்களிப்பை வழங்கவும் நோக்கமா இருந்துச்சு. இந்த பெருமைக்குரிய YMCA ஆரம்ப காலத்தில் உலக மகா யுத்தத்தின் போது போரில் அடிபட்ட, காயப்பட்ட, குற்றீராக விடப்பட்ட ஆயிரக்கணக்கான வீரர்களை YMCA தன்னார்வ தொண்டர்கள் காயப்பட்ட வீரர்களை மீட்டு கூடாரங்களை உண்டு பண்ணி அவைகளில் தங்க வைத்து மருந்திட்டு, உணவளித்து, உடையளித்து, தண்ணீர் அளித்து, குணைப்படுத்தி சேவை செய்ததை YMCA சரித்திரத்தில் மாறா இடம்பெற்றுள்ளதை நினைவு கூறதான் செய்ய வேண்டும். இந்த YMCA பணியாக மாணவர்கள் தங்குவதற்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் லண்டனில் இருக்கு. அவைகளில் நம்ம பிள்ளைங்க தங்குவதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு YMCA நான் ஒரு உறுப்பினராக இருக்க பெருமை கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதை பத்தி பேச எதுவும் தெரியாத இருந்த எனக்கு மணியங்கள்